ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவை சேனல். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1 வேர்ட் அண்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே 3 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது சிறுவினா கொஸ்டின்ஸை பார்க்கலாம். அதாவது பகுதி 3ல் பிரிவு 1, பிரிவு 2, பிரிவு 3 இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ். இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கொடுத்துட்டு 2 ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பிரிவு 1ல் பார்த்தீங்கன்னா 29, 30, 31. இந்த 29 அண்ட் 30ல் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இயல் 1லேருந்து இயல் 4க்குள்ளே இருக்க 31 கொஷினில் உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக அப்படின்னு அவங்களே ஒரு வினாக்களை கேட்பாங்க. அவங்களே பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபில் நீ படித்து ஆன்சர் எழுத வேண்டியதான் உன்னோட வேலை. சரிங்களா? இதில் அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, உனக்கு 29ம் தெரியும், அடுத்தது என்ன 30ம் தெரியும், 31 தெரியும். இந்த 3ல் உன்னோட சாய்ஸ் எதுவோ அதை எடுத்து எழுதலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பகுதி 3ல் பிரிவு 2 பார்க்க போகிறோம். இதுலேயே 3 கொஸ்டின் கொடுத்துட்டு 2 ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. 32, 33, 34. 34 கன்ஃபார்மாக மனப்பாடச் செயல் அட்டன் பண்ணுறது. அதனால் நீங்கள் கன்ஃபார்மாக மனப்பாடச் செயல் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டில் வந்து இயல் 1லேருந்து 4க்குரிய மனப்பாடச் செயல் கேட்கலாம். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இயல் 5லேருந்து 7க்குரிய மனப்பாடச் செயல் கேட்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த பிரிவு 2ல் 32, 33, 34 இது பார்த்தீங்கன்னா இயல் 6க்குரிய முத்தொள்ளாயிர பாடல். இது மாற்றம் என்பது மானிட தத்துவம் வந்து காலக்கணிதம் இயல் 1க்குரியது. அதாவது அப்போ இயல் 1லேருந்து இயல் 4க்குரியது ஒன்று படிச்சிங்கன்னா இது ரெண்டுத்தில் கன்ஃபார்மாக ஒன்று வரும். அப்போ நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரிவு 3ல். பிரிவு 3ல் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் 3 கொஸ்டின் கொடுத்துருவாங்க, 2 அட்டன் பண்ணணும். அதில் அணிகள், அலகிட்டு வாய்ப்பாடு கன்ஃபார்மாக எல்லா டைம்லையும் கேட்பாங்க. இந்த இலக்கண வினா எப்படி கேட்பாங்கன்னு தெரியல. அதனால் அணிகள் 5 எப்போவுமே நம்ம புத்தகத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த உவமையும் வஞ்சி புகழ்ச்சி அணியும் பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து இருக்குது. அப்புறம் சொல் பின்வரும் நிலை அணியும், எடுத்துக்காட்டு உவமை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் இன்சைட்லேருந்து இருக்குது. பேஜ் நம்பர் 199ல் இருக்குது. அப்போ இந்த 5மே படிச்சின்னா கன்ஃபார்மாக ஒன்று அட்டன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அலகிட்டு வாய்ப்பாடு. இந்த பிரிவு 3ல் அணிகள், அலகிட்டு வாய்ப்பாடு. அணிகள்லையும் குறள் இருக்கும், அலகிட்டு வாய்ப்பாடுலையும் குறள் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி விளக்குக சொல்லுவாங்க. உவமை அணி விளக்குக அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அப்போ இதில் திருக்குறள் கொடுத்துட்டு இதுலேயும் திருக்குறள் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, எது அலகிட்டு வாய்ப்பாடு தெரியாமல் புரியக்கூடாதுல்ல. அப்போ அணிகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், எந்த அணியோ அதுக்கேற்ற விடைகளை எழுதணும். அலகிட்டு வாய்ப்பாடுனா அதுக்கேற்ற விடைகளை அலகிட்டு வாய்ப்பாடு எழுதணும். உங்களுக்கு அலகிட்டு வாய்ப்பாடில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு டைப் பண்ணி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 5 மார்க் அண்டு 8 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு சொல்லித்தரேன், பேட்டர்ன் சொல்லித்தரேன். இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.